நேற்றிரவு எவ்வளவு நீர் வந்து உங்களுக்கு இதில் இந்த படியிலிருந்து இந்த இதுகளிலிருந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உள்ளுக்குள்ள கூடிய இதே மாதிரி ஒரு பாறைச்சந்திலேருந்து தண்ணி வெளியில் வரும். அதுக்கு மேலேருந்து தெரியாது. இந்த தண்ணீர் வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து புரட்டாசி வரைக்கும் இந்த தண்ணீர் வந்து வரும். இப்போ இந்த புங்கச்சேரி இதுகளில் நம்ம இந்த கிழக்கு கொண்டு போகிற இதுகள் இதே மாதிரி வாய்க்காலுக்கு அடித்து கொண்டு வரையில் அங்கேயே வந்து மெட்டிலேயே வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே போயிடும். உங்களுக்கு இது வந்து உரம்பு பள்ளம், ஊத்து பள்ளம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த ஊத்து பள்ளம் இதுலேயும் தண்ணி வந்து எப்போவுமே வந்துட்டுருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு சிஸ்டம் வந்து எப்படி கட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதை இப்போ காமிக்கிறேன் நான். இப்போ இந்த பகுதியில் இந்த தண்ணி வந்து இங்கேயே நல்ல முறையில் தேங்கி பாறையினுடைய இதுகள் அடுக்கி தண்ணீர் அரிப்பு இல்லாமல் பாறை செந்தில் வந்து வர்ற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. அதிகப்படியான நீர் வரையில் இந்த கொடிக்கால்களில் வந்து முதல் இதில் தான் போயிட்டு இருந்தது. இப்போ இங்கே ஸ்டோரேஜ் ஆகி இந்த இடத்துல இருந்து ஸ்டோரேஜ் ஆகி தண்ணீர் வந்து போகுது. இப்போ ஒவ்வொரு பகுதியிலுமே நமக்கு நீர் மேலாண்மை வந்து அவசியமாகுது. இப்போ மொத்தமும் வந்து கிழக்கு வர்ற வாய்க்கால்களில் இதுகள் எல்லாம் அந்தந்த பகுதிகளில் எவ்வளவு நீர் வந்து தேவைப்படுதோ அதுகள் எல்லாம் நிரப்பிட்டு பாருங்கள். இது இந்த இடத்துகளில் ஏதாச்சும் தெரியுதா? ஒன்றுமே தெரியலையில்ல. இப்போது இந்த கல்லுகள் பூரா அடுக்கி வச்சுக்குது. இது இந்த இடம் வந்து பூரா தண்ணி பூரா நம்பி இப்போ இந்த கல்லுக்கடியில் வந்து லீக்கேஜ் ஆகி உங்களுக்கு அங்கே தண்ணி போகிற தெரியுதா? தண்ணீர் போகிறது தெரியுதுங்களா? தெரியுதில்ல, தண்ணீர் போகிறது தெரியுது. இப்போ வந்து இதை வந்து கீழே கல்லுகள் நீட்டாக அடுக்கி வச்சுக்கிறாங்க. மண் அரிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இதாகாது. தண்ணீர் வந்து அழகாக வந்து உங்களுக்கு தேங்கி இந்த மாதிரி இது மாதிரி பாருங்கள். அந்த மலை தெரியுது. அந்த சருவுகளில் ஒரு 5 ஏக்கரை வந்து பஞ்சமி நிலமுக்கு இது பவுண்ட் ஒட்டின மாதிரியே குறையேறிட்டு தான் கிடக்குது. அதையும் அந்த மாதிரி பண்ணணும். அப்போ மேற்கிருந்து தண்ணி வந்ததுன்னா இந்த மாதிரி மழை வந்து தொடர்ந்து ஒரு 10 நாள் பெய்யல நாம் அந்த தண்ணீரை வந்து கிழக்குமான கொண்டு போனால் ராமசெட்டி வளையத்து வரைக்கும் இருக்கக்கூடிய குட்டையில் முதல் தரமை வந்து நப்பி வழியை விட்டு இது பண்ணிடலாம். நன்றிங்க. மயிலிறகு யூடியூப்புக்காக உங்களுடன் நான் நாதை ரவிராமச்சந்திரன்.